லீப் இயர் சம்னு ஒன்று இருக்கும். இந்த இருக்கு எக்ஸாம்பிள் 8.21. எக்ஸாம்பிள் 8.21 உனக்கு மாறி இருக்கான்னு பார்த்துக்க, பழைய புக்கில் எனக்கு தெரியல. லீப் இயர் ஆர்டினரி இயர் இருக்கும் பாரு, இருக்கா இல்லையா? சரி, ஒரு நிமிஷம் கவனி. டேய் தம்பி, ஆர்டினரி இயருக்கு ஆர்டினரி இயரு எவ்வளோடா வரும்? நம்பர் ஆஃப் டேஸு. ஆர்டினரி இயருக்கு வந்து சாதாரண வருஷம் சொல்லுவோம்ல, நம்பர் ஆஃப் டேஸ் வேணா எழுதிக்க. நம்பர் ஆஃப் டேஸ் ஆர்டினரி இயர் அப்படின்னு எழுதணும்னா 365. டேய் 365 நாள் ஆர்டினரி இயர், சாதாரண வருஷம். இதை பிரித்தோம்னா 52 வாரம் வீக்கு ப்ளஸ் 1 டே அப்படின்னு அர்த்தம். 52 வாரங்கள், ஒரே ஒரு டே எக்ஸ்ட்ரா வரும். 52 × 7 ஒரு வீக், 1 வீக் 7 டே தானே. 52 7ஆல் பெருக்குனா 364 வரும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 டே நிற்கும், அது தனியாக எழுதியிருக்கேன். லீப் இயர்னு வச்சுக்க, நம்பர் ஆஃப் டேஸ் இன் லீப் இயர் அப்படின்னு வச்சுக்கோ. இன் லீப் இயர் அப்படின்னா லீப் வருடம் சொல்லுவோம்ல, அதுக்கு 366 நாற்று வச்சுக்க. அதே 52 வாரம் தான், ஆனால் எக்ஸ்ட்ரா 2 டே வரும். இது முதல்ல தெரியணும். இது தெரிஞ்ச பிறகு தான் உன் கொஸ்டின்ல 2 ரோமன் லெட்டர்ல 1 கேட்டிருக்கா 2 கேட்டிருக்கான்னு தெரியல. 2மே வரும். நான் 2யும் செஞ்சிடுறேன், பார்த்துக்க. உனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. உன் இதில் பார்த்துக்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் லீப் இயர்னு கொடுத்துருக்கு. உன் கொடுத்தது, உனக்கு கொஸ்டின்ல கொடுத்தது லீப் இயர்னு கொடுத்துருக்கு. டேய் லீப் இயர்னு கொடுத்துருக்கு, தெரியுதா? டேய் கவனி சொல்கிறத. லீப் இயர்னு கொடுத்துருக்குன்னா நம்ம இதை எடுத்து தான் செய்யணும். செய்யணும்னா கவனி, 52 வாரம் வந்துருச்சு. ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்கா, சாட்டர்டேன்னு சொல்லியிருக்கான்னு பாரு. அப்போ இதில் 52 சாட்டர்டே இருக்கு பாரு. 52 வீக்குன்னு எழுதியிருக்கோம்லடா. அப்போ 52 சாட்டர்டே கண்டிப்பாக என்ன செய்யுது? இருக்கு. இந்த 2 நாளில் ஒரு நாள் சாட்டர்டே இருந்தால் எத்தனை சாட்டர்டே மாறும்? அதான் அதில் கேட்ட கேள்வி, பார்த்துக்கோ. கேட்டிருக்கான்னு பாரு. 53 சாட்டர்டேன்னு கேட்டிருக்கான் பாடுறான். ஆமாவா இல்லைன்னு சொன்னா தான் செய்ய முடியும். இங்கே கவனி எப்படி எழுதுறேன்னு பாரு. இப்போ எஸ்ன்னு எழுதணும், சாம்பிள் ஸ்பேஸு. இந்த 2 இருக்கு பாரு, பேலன்ஸ். இதைத்தான் கொண்டு வரணும். சண்டே மண்டே, இப்படி ஒரு பேர், 2 பேர், 2 நாள். மண்டே டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. புரியுதான்னு பார்த்துக்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? சாட்டர்டே, சண்டே. இப்போ மொத்தம் 7 நாள் இருக்கான்னு பாரு. கவுண்டிங் பண்ணி பாரு. என் ஆஃப் எஸ் எத்தனை இருக்கு? 7. டேய் கவனிச்சுக்க, 7. இப்போ நான் ஏ எழுத போகிறேன். இது வந்து சாம்பிள் ஸ்பேஸு. இப்போ நான் ஏ எழுத போகிறேன், பார்த்துக்கோ. ஏன்றது அவன் சொன்னது சாட்டர்டே. இதில் எங்கே இருக்குது சாட்டர்டேன்னு பாரு. அந்தா இது 2. அப்போ எழுதையில் ஃப்ரைடே, சாட்டர்டே, இன்னொன்று என்னது? சாட்டர்டே, சண்டே. அவ்வளோதான். அப்போ எத்தனை இருக்குது? என் ஆஃப் ஏ 2. அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை, பார்த்துக்க. முக்கியமான எனக்கு பப்ளிக் கொஸ்டின். என்ன இப்போ செய்ய மாட்டாங்க பசங்க, பார்த்து செய்யுங்க. 2/7. புரியுதான்னு பார்த்துக்க. லீப் இயருக்கு நீ கவனி. இதே இது எக்ஸ்ட்ரா ஒன்று செய்கிறேன், பார்த்துக்க. இது புக்கில் உள்ளது. ஆர்டினரி இயர்னா என்ன அப்படின்னு பாரு. ஆர்டினரி இயர் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி கேட்பாங்க. ஃப்ரைடேன்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா சாட்டர்டேன்னு கேட்பாங்க. நாற்று வச்சுக்கோ. இதில் சாட்டர்டேன்னு இருக்குது, பழைய புக்கில் ஃப்ரைடேன்னு இருக்கும். 53 ஃப்ரைடே அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த ஃப்ரைடேக்குள்ளே எடுத்து எழுதணும். இப்போ நான் சாட்டர்டே கேட்டனால என்ன செஞ்சுருக்கேன்? அதை பார்த்துக்க. மாற்றி கேட்டால் மாற்றி வாங்கினேன். சரி, இதே கணக்கு ஆர்டினரி இயருக்கு எழுதுறேன்னு வச்சுக்கவேன். எக்ஸ்ட்ரா எத்தனை டேஸ் ஆச்சு? 1 டே. அப்போ அதை எஸ்ன்னு எழுதணும். எக்ஸ்ட்ரா டே தான் எழுதணும். சண்டே தான் எப்போ ஆரம்பிக்கும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அவ்வளோதான். இப்படி எழுதிடணும். மிச்சம் 2 நாள் லீப் இயர் இருக்கிறதுனால தான் பேரா எழுதுனேன். மிச்சம் 2 நாள் லீப் இயர்ல இருந்தனால தான் பேரா எழுதுனேன். உன் புக்கில் உள்ள கொஸ்டின் நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்டினரி இயர் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தான் இருக்கு, தனித்தனியாக எழுதிட்டேன். சாதாரண வருடம்
இப்போ என்ன பஸ் அதே தான் வரும், 7 தான் வரும். ஆனால் ஏன்னு எழுதையில பார்க்கணும் பொறுமையா. சாட்டர்டே எழுதிடுவோம் உன் கொஸ்டினுக்கே. சாட்டர்டே ஒன்று தானே இருக்கு, சாட்டர்டே. அப்போ என்ன ஆஃப் ஏ என்ன வந்துடும், ஆன்சர் வந்து 1/7 வரும். என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கோ. பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை ஒரு சின்ன விஷயம் இருக்கு, புத்திசாலிலாம் கண்டுபிடிச்சிருவான். லீப் இயரில் எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் இருந்துச்சு சொல்லு, எக்ஸ்ட்ரா 2 நாள், 2/7 ஆன்சர் வரும். வந்தா சாதாரண வருஷத்துல எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் இருந்துச்சு, 1/7 வரும். ஆன்சரை வச்சே கண்டுபிடிச்சலாம் புத்திசாலினா. இல்லைன்னா தப்பு. உன் புக்கில் இருக்கிறது திருப்பி சொல்லிட்டேன், லீப் இயர் தான் இருக்குது, ஆனால் ஆர்டினரி இயர் சேர்த்து கேட்பாங்க. அதே மாதிரி 53 சாட்டர்டேக்கு பதிலாக ஃப்ரைடேன்னு கேட்பாங்க பழைய புக்கில். அப்போ நீ வாட்டில் சாட்டர்டே தூக்கி எழுதி வச்சிடாத, சாட்டர்டே தூக்கி எழுதி வச்சிடக்கூடாது, ஃப்ரைடே எங்கே இருக்குன்னு பார்த்து எழுதி வைக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா இதே ஆன்சர் தான் வரும். நீ புத்திசாலினா இந்த ஆன்சர் நான் வச்சுக்க சைடில் உள்ளது. மிச்சம் 2 நாள் இருக்குல்லடா, அந்த 2 நாளில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனால் தான் அது 53 மாறும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ 52 என்ன ஆயிடுச்சு, சாட்டர்டேயோ சண்டேயோ வெட்னஸ்டேயோ ஃப்ரைடே வந்துருச்சு. அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வேணும் அப்படின்னா தான் 53 ஆகும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கு பார்த்தியா, அதை வச்சு தான் கணக்கு கொண்டு போகணும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன நாள் இருக்கு, அதை வச்சு தான் கொண்டு போகணும். முதல்ல வந்து கணக்கை கரெக்டாக பார்த்துக்கோ, லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பார்த்துக்கோ. உன் கொஸ்டின் உள்ளது லீப் இயர், நான் ரெண்டையுமே சேர்த்து செஞ்சுருக்கேன். நீ எது கேட்டிருக்கோ அதை மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன் பாரு, இதை மட்டும் செஞ்சு இதை மட்டும் எழுதுனா போதும். இதுதான் உன் புக்கில் உள்ளது. மேலே உள்ள நம்பர் ஆஃப் ஆர்டினரி இயருக்கு டேஸ்க்கு வந்து ஆர்டினரி இயருக்கு இந்த கீழே எழுதியிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்க. ஆனால் 2 கேட்கத்தான் செய்வாங்க. பார்த்துக்க, இந்த வருஷம் முடியிருக்குள்ள உனக்கே தெரியும் அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்துக்க.